அபிநயா கிட்ட பேச போன மாணிக்கம் அபிநயாவை பார்த்து, அபிநயா எப்படி இருக்கீங்க? நான் பிரசாத் சொன்னால அவனோட ஃப்ரெண்ட். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னானே, என்னாச்சு? எதுக்கு மெடிசின்ஸ் எடுத்துக்கிறீங்க? அப்படின்னு மாணிக்கம் கேட்குறாரு. அதுக்கு அபிநயா, மெடிசன்ஸ் அவர் தான் இது சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும்னு சொன்னார். நான் ரீசெண்டாக மேலே இருக்க லைப்ரரிக்கு போயிருந்தேன். அப்போது நான் ஒரு புக்கு தேடிட்டு இருக்கப்போ திடீர்னு லைட் ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ நான் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் பயமாக இருக்குது, தூக்கம் வர்றதில்ல. நான் ஒழுங்காக தூங்க மாட்டேங்கிறேன்னு அவர் தான் அந்த டேப்லெட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணார். எனக்கு என்னமோ அந்த டேப்லெட்ஸ் போட்டக்கப்புறம் தான் ரொம்ப அப்படியே இமேஜினேஷன்லேயே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், மாணிக்கம், தூக்கம் வராததுக்கெலாம் இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் போடாதீங்க. 2 நாள் நீங்கள் நார்மலாக வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்த யோசிச்சிங்கன்னா மறந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. அவன் கொடுக்குற டேப்லெட்ஸ்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அபிநயா, சரி அவர் கொடுத்த டேப்லெட்ஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மாணிக்கம், அது ஒன்றும் இல்லை, ஒரு லாஸ்ட் இயர் வரைக்கும் அவன் கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தான். அவனுக்கும் இந்த மாதிரி தான் தூக்கம் வராத பிரச்சனை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் ரொம்ப டிப்ரெஸ்டாக ஸ்ட்ரெஸ்டாக ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருந்தான். கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து அவன் வெளியே வர்றதுக்காக சைக்காலஜிஸ்ட் கொடுத்த மெடிசன்ஸ் தான். அவன் உங்களுக்கு தூக்கம் வரல, நீங்கள் பயப்படுறீங்கன்னு சொன்னோடனே இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு கொடுத்துருப்பான். பட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண வேணாம். அவன் பிரச்சனைக்கும் உங்கள் பிரச்சனைக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் பயந்துருக்கீங்க, அவ்வளோதான். ஆமாம், 2 பேரும் நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணுறீங்களா, தனித்தனியாக ஸ்டே பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறா மாணிக்கம். அதுக்கு அபிநயா, எங்கங்க அவர் ஒர்க் இருக்குன்னு ஹாலில் தான் உட்காந்துருக்காரு. எனக்கு ஏற்கனவே பயமாக இருக்குது. அதனால் நான் தனியாக தான் தூங்குறேன். தூக்கமே வரமாட்டேங்குது. கண்ணை மூடலாலே ஏதாச்சும் தோணுது, நான் முழிச்சு உட்காந்துக்கிறேன். எனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஏதோ இந்த வீடாகவே ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட மாணிக்கம், அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஜாயிண்ட் ஃபேமிலி அந்த மாதிரி இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும், வேறு எதுவும் இல்லை. ஆமாம், இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் எங்கே போனாங்க அப்படின்னு மாணிக்கம் கேட்க, அது ஆமாங்க, நான் வந்து 2 நாளைக்கு வேலை பண்ணுறவங்க இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே யாருமே இல்லை. செஃப் மட்டும் வந்து சமையல் பண்ணிவிட்டு போயிடுவார். எனக்கு அந்த வேலையாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும். வாரத்தில் 2 நாள் 3 நாளைக்கு மட்டும் வீடை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. மற்றபடி இங்கே ஒர்க் யாரும் பண்ண ஆள் இல்லை. செக்யூரிட்டி வெளியே இருப்பார், அவ்வளோதான். நான் அதை பற்றி பிரசாத் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர், இங்கே நான் ஜஸ்ட்டு ஆஃபீஸ் கொடுத்துருக்க குவார்ட்டர்ஸில் தான் இருக்கேன். இது ஆஃபீஸோட வீடு தான். அதனால் எனக்காக அவ்வளோ செக்யூரிட்டிலாம் போட்டால் அவங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? அதனால தான். செஃப்பே எனக்கு முன்னாடி சமைக்க தெரியாதுன்றதுனால எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்கவர் அப்படின்னு சொன்னார். கல்யாணம் ஆகி 2 நாள் தான் அவங்க அம்மா கூட நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கும் அவர் என்னை கூட்டிகிட்டு போகல. எனக்கு வந்து தனியாக வேறு ஏதோ ஒரு ஊரில் வந்து இருக்க மாதிரி இருக்குது. நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னும் கேட்டேன். அதுவும் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு அபிநயா அடுத்தடுத்து அடுக்கி பேசவும் மாணிக்கம் அவள் எவ்வளோ தனிமையில் இருக்கான்றதை புரிஞ்சுக்கிறான். ஏன்னா சாதாரணமாக கேட்குற கேள்விக்கெல்லாம் அவள் அவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறா. எங்கே பேசுகிறதுக்கு இருக்க ஆளும் ஓடிடுவாங்களோன்ற மாதிரி. அப்புறம் மாணிக்கம், சரி மேடம், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ரொம்ப ஃபார்மலாக பேசுகிறான். அதை கேட்ட அபிநயா, நீங்கள் பிரசாத்க்கு ஃப்ரெண்டு தானே, எதுக்கு என்ன மேடம்லாம் ஃபார்மலாக கூப்பிட்றீங்க? ஜஸ்ட் அபிநயான்னு நார்மலாகவே கூப்பிடுங்க, நம்ம எல்லாம் ஃபேமிலி மாதிரி தானே அப்படின்னு கேட்குறான். மாணிக்கம் உடனே, சரி ஓகே, நம்மளாம் வெளியே சாப்பிட போகலாமா, நான் வேணா பிரசாத் கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் அபிநயா டக்குன்னு ஹாப்பியாக, ஓகே ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஃபார்மாலிட்டிக்காக கூட எனக்கு நோ சொல்ல இஷ்டம் இல்லை. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு வச்சுருக்காரு என்ன. தயவுசெய்து என்னை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு அபிநயா சொல்கிறா. மாணிக்கம் உடனே, நான் போய் பிரசாத் கிட்டே பேசுகிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா இல்லை ஹாலுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கவும், நான் கொஞ்சம் நேரம் கழித்து வரேங்க, நீங்கள் போய் பேசுங்க, நான் வந்தால் பிரசாத் பேசுகிறாரோ என்னவோ அப்படின்னு சொல்லிடுறா. மாணிக்கம் பொறுமையாக கீழே போய் பிரசாத் கிட்டே பேசுகிறான். பிரசாத், உன்னோட மைண்ட் செட், உன்னோட ப்ராப்ளம்ஸ் எதுவும் மனைவிக்கு தெரியாது தானே அப்படின்னு கேட்கவும், பிரசாத்,
அவகிட்ட சொல்லணுமா என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பிரசாத் கிட்ட மாணிக்கம், அதுதான் அவளுக்கு தெரியாதுல்ல, அப்புறம் எப்படி அவள் உன்னோட ப்ராப்ளம்ஸை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்வான்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ஹிண்ட்டுமே கொடுக்காம நீ அவளை இப்படி ட்ரீட் பண்ணினா அவளுக்கு இங்கே இருக்க எப்படி பிடிக்கும்? கொஞ்சமாச்சும் ஒய்ஃப் மாதிரி ட்ரீட் பண்ணுறா. எதுக்கடா வீட்டுக்குள்ளே போட்டு அரைச்சி வச்சுருக்க? அவளை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போ. உங்களுக்கு என்ன கல்யாணமாகி 10-15 வருஷம் ஆகிடுச்சா என்ன? அப்படி இருக்கவங்க கூட வாரம் வெளியில் போகிறது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு இருப்பாங்க. உனக்கு ஜஸ்ட்டு 1 மந்த்து தான் ஆயிருக்கு. இந்த நாள்லையே இவ்வளோ பிரிஞ்சிருக்கீங்க 2 பேரும். நைட்லலாம் முதல்ல எதுக்கு நீ தனியாக கீழே வந்து ஹாலில் உட்காந்துருக்க? அவளை எதுக்கு தனியாக விடுற? பைத்தியமா உனக்கு அப்படின்னு மாணிக்கம் தீட்டிக்கிட்டே இருக்கார். அதுக்கு பிரசாத், எனக்கு ஒர்க் இருக்குது, நான் வரேன். உனக்கு தெரியாதா என் ஒர்க்கை பற்றி அப்படின்னு மாணிக்கம் கேட்குறாரு. மாணிக்கம், உன் ஒர்க் பற்றி எனக்கு தெரியாதா? அதுக்காக நீ நைட்டு ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் உனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும், சரியா? என்கிட்டே நடிக்காத. நீ அவளை அவாய்ட் பண்ணுற. நான் அவ்வளோ பேசியும் ஒரே ஒரு நாள் நைட்டு மட்டும்தான் அவகிட்ட நல்லா பேசியிருக்கேன்ல அப்படின்னு கரெக்டாக கேட்குறான். அதுக்கு பிரசாத், அவள் சொன்னாளா அப்படின்னு கேட்டான். அவங்க எதுவும் சொல்ல வேணாம், ஆனால் அவங்கக்கிட்ட பேச்சு வழக்கில் பேசும்போதே தெரியுது நீ அவங்கள எந்த லெவலில் ட்ரீட் பண்ணுறேன்னு. எனக்கு எதுவும் தெரியாது. இன்றைக்கி நைட் நம்ம டின்னருக்கு வெளியில் போகிறோம். நீ கிளம்பி வர. உன் வேலை எதுவாக இருந்தாலும் உன்னோட அசிஸ்டன்ஸ் 2 பேர் இருக்காங்கள்ல, அந்த ட்வின்ஸ், அவங்கக்கிட்ட தள்ளி விட்டுட்டு நீ ஒழுங்கு மரியாதை எங்கள் கூட வர அப்படின்னு மாணிக்கம் அதட்டி சொல்லிடுறாரு. நான் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என் லக்கேஜ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock இங்கே வந்துடுவேன். 7 o'clock நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். 7:30க்கு நான் டேபிள் புக் பண்ணுறேன், ஓகே அப்படின்னு சொல்கிறான். பிரசாத் இதுக்கு இஷ்டம் இல்லைனாலும் மாணிக்கம் சொல்லிட்டதுனால அவாய்ட் பண்ண முடியாமல் ஒத்துக்கிறான். மாணிக்கம் அபிநயா கீழே வர்றது அப்போ பார்க்குறான். பார்த்த உடனே, அபிநயா உங்ககிட்டயே சொல்லிக்கிறேன், 6 மணிக்கு ரெடியாக இருங்க. நான் 6 மணிக்கு வந்துடுவேன். 7 o'clock நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். நைட் டின்னர் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்ச டிஷ் இருந்தால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு மத்தியானம் அளவாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாணிக்கம் அங்கேருந்து கிளம்பிடுறான். பிரசாத் அபிநயா வெறுமையாக பார்க்குறா. ஒரே ஒரு நாள் வந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு தோன்றது கூட இந்த மனுஷன் கூட 1 மாதமாக இருக்கும். இவருக்கு ஏன் தோணலை? ஒருவேளை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ அப்படின்னு அபிநயா அவன் மனசுலேயே நினச்சிக்கிட்டு அவன்கிட்ட என்னத்தை பேசுறதுன்னு திருப்பி ரூமுக்கு போக போகிறா. அப்போ பிரசாத் கூப்பிட்டு, அபிநயா ஒரு நிமிஷம் கீழே வாயேன் அப்படின்னு சொல்கிறான். தன்னை கூப்பிட்டதை உணர்ந்த அபிநயா வேகமாக கீழே ஓடி வந்து சோஃபாவில் உட்காந்து, சொல்லுங்கள் பிரசாத், உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு ஆர்வமாக கேட்குறா. அதுக்கு பிரசாத், இந்த மாதிரி வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் நீ ஷேர் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அபிநயா, நான் எதுவுமே சொல்லலை. அவர் ஜஸ்ட் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நான் யதார்த்தமாக தான் பதில் சொன்னேன். கம்ப்ளைண்ட்டாக எதுவுமே சொல்லலை பிரசாத் அப்படின்னு சொல்கிறான். நீ பயப்படுறேன்றதுனால தான் நான் உன் பக்கத்தில் இருந்து மேலும் டென்ஷன் பண்ண வேணான்னு உன்னை ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு விடுறேன். ஆனால் நீ அவன்கிட்ட என்ன சொல்லி வச்சுருக்க? நான் உன் கூடயே இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அபிநயா, யாராச்சும் பயத்தில் இருந்தால் இப்படி தான் தனியில் விடுவாங்களா? இவருக்கு அறிவு இருக்கா இல்லையா? கூட இருக்க வேண்டிய நேரத்தில் தனியாக விட்டுட்டு தனியாக இருக்கிறோம் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொன்னாராம். அங்கே என்ன முனமும் இருக்கிற அப்படின்னு பிரசாத் வாய்ஸ் ரைஸ் பண்ணி கேட்கவும், ஒன்றும் இல்லைங்க, சும்மா. சரி, ஈவினிங் நான் என்ன ட்ரெஸ் போட்டுக்கட்டும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு, உன்னோட ட்ரெஸ் உன்னோட சாய்ஸ்மா, இதில் நான் என்ன சொல்ல இருக்கு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அபிநயா, சரி நம்ம எந்த மாதிரி இடத்துக்கு போகிறோன்னாவது சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட நல்ல ட்ரெஸ் இருக்கான்னு தெரியல, நம்ம ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பிரசாத், இன்றைக்கி ஈவினிங் நான் வரணுன்னாலே இப்போவே நான் எல்லா வேலையும் முடிச்சாகணும். எனக்கு டைம் இல்லைம்மா, உனக்கு வேணும்னா நீ போயிட்டு வா. இல்லை உனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அபிநயா, இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போக அனுமதி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கவும், உனக்கு யார் அனுமதி இல்லைன்னு சொன்னா எதுக்காக இப்படி பேசுகிற அப்படின்னு பிரசாத் கேட்குறான். அபிநயா, இல்லை
எப்போவுமே என்னை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்க பார்க்குறீங்களே, அதனால தான் கேட்டேன். எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் வேணாம், இருக்கிற ஏதோ ஒரு சாரியை கட்டிட்டு வரேன் போதுமா அப்படின்னு கோச்சிக்கிட்டு போயிடுறா. பிரசாதை பார்த்துட்டு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் தெரியாமல் அவன் வேலையை அவன் பார்க்க ஆரம்பிச்சிடுறான். 5 மணி ஆச்சு. அபிநயா அவள் வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணி என்ன ட்ரெஸ் போடலான்னு ஒன்று ஒன்றா வச்சு பார்த்துட்டு இருந்தா. அப்போது அவளுக்கு ஒரு கவுன் கையில் மாட்டுச்சு. அந்த கவுன் அவளுக்கு மேரேஜ்க்கு ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி அவங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஒரு வேளை நீங்கள் எங்கேயாச்சும் டின்னருக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போ, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருப்ப அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் அவள் மைண்டுக்கு வந்துச்சு. அதை யோசித்து அவள் இன்றைக்கி இதை போடலான்னு யோசிச்சா. ஆனால் இது ஒரு ஃப்ரெண்டு கூட போகிற ஃபார்மலான டின்னர் தானே, பர்சனலாக ஒன்றும் போலையே, அதனால இது எதுக்குன்னு அந்த கவுனை வச்சுட்டு சிம்பிளாக ஒரு டிசைனர் சாரீ வேர் பண்ணிக்கிறாள். அந்த சாரீ வேர் பண்ணிவிட்டு மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு கீழே ஹாலில் போய் பார்க்குறா. பிரசாத் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். டைம் பார்க்குறா. டைம் 6:30 ஆச்சு. பிரசாத் டின்னர் போகணும், மறந்துருச்சா, வரீங்களா எப்படி அப்படின்னு கேட்கவும் பிரசாத் அவன் முகத்தையே பார்க்குறான். 5 minutes ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட உடனே அபிநயாவுக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம்.